ஓகே. ஸோ தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்கள் மாதிரி ஹிந்தியில் என்னென்ன உயிர் எழுத்துக்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தமிழில் இருக்கிற மாதிரி க ங ச அந்த தமிழ் எழுத்துக்கள் மாதிரி ஹிந்தியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த காங்காச்சாவுக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம். இது கா. ஸோ இது 4 விதமான கா இருக்குது, ஙா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வார்த்தையையும் எக்ஸாக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான லெட்டர்ஸ் ஹிந்தியில் இருக்குது. அதனால் ஸோ இதுதான் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்பாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முறை இதை பார்க்கும்போது அடடா இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு தோணும். தமிழில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18, பட் இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 5, 10, 15, 20, 25, 29, 33, 37 லெட்டர் இருக்குது. ஸோ இந்த 37 லெட்டரும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது, இன்னும் சொல்லப்போனால் மீனிங்ஃபுல்லானது. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு குரூப்பாக நம்ம பார்க்க போகிறோம்.